The promise for this month is 1 Samuel 7 and verse 13. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Hand of the Lord was against the Philistines all the days of Samuel. சாமுவேலின் நாட்களெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. Now this is not the promise for December, this is going to be the promise as long as this ministry is going to function. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அல்ல, இந்த ஊழியம் எவ்வளவு நாட்கள் இயங்குமோ அவ்வளவு நாட்கள் அளவுக்கும் இந்த வாக்குத்தத்தம் இந்த ஊழியத்திற்குரியதாகும். And how good it is that God is confirming. She doesn't know what is the promise, nobody knows because I don't tell it to anybody. It's all secret. And right now you see God confirming. Jabez's prayer was, let the hand of God be upon me. அவர்களுக்கும் தெரியாது இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என்னவென்றே தெரியாது. ஏனெனில் நான் ஒருவருக்கும் மாத வாக்குத்தத்தத்தை சொல்ல மாட்டேன், அது ரகசியமானது. இங்கு வந்த பிறகுதான் எல்லாருமே அறிந்து கொள்வீர்கள். ஆகவே கர்த்தருடைய கரம் யாபேசுக்கு இருந்தது. That so God is speaking very clearly. தேவன் வெகு தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறார். I'm telling you, the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. சாமுவேலின் நாட்களெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. It means that after Samuel died, the hand of the Philistines again started moving. அப்படி என்றால் சாமுவேல் மரித்த பிறகு பெலிஸ்தீனுடைய கரம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்பவும் கிரியை செய்தது. That is why it doesn't say the hand of the Lord was against the Philistines, it says the hand of the Lord was against the Philistines all the days that Samuel was alive. சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கரமானது பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. All the days that Samuel was alive. சாமுவேல் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம். The child of God. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, you have to understand that there are many hands which are working. இன்றைக்கு பல வகையான கரங்கள் கிரியை செய்கிறது. In Exodus 18 and verse 10 we find, and Jethro said, blessed be the Lord who delivered us out of the hand of the Egyptians and out of the hand of Pharaoh. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களை எகிப்தியரின் கைக்கு பார்வோனின் கைக்கும் தப்புவித்த எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now here we see two hands, one is the hand of the Egyptians and the hand of Pharaoh. இந்த இடத்துல இரண்டு கரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எகிப்தியரின் கைகள், அடுத்ததாக பார்வோனின் கை. All these hands were working against the people of God. இந்த கரங்கள் எல்லாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட கரமாகும். And in Deuteronomy chapter 1 verse 27 the last line says to deliver us into the hand of the Amorites. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை அமோரியரின் கையில் ஒப்புக்கொடுக்கும்படி. Now that means the hand of the Amorites is also there. அப்படியானால் அமோரியரின் கை இருக்கிறது. See, these are the people who were surrounding the Israelites at the time. இப்படிப்பட்டதான ஜனங்கள் தான் அந்த நாட்களிலே இஸ்ரவேலை சூழ இருந்தார்கள். There was Pharaoh. பார்வோனின் கை. He was ruling with a mighty hand. பயங்கரமான பலத்த கரத்தினாலே ஆளுகை செய்தார். Nobody could work against Pharaoh because Egypt was a world power. அந்த நாட்களிலே பார்வோனை எதிர்த்து ஒருவராலும் கிரியை செய்ய முடியவில்லை. ஏனெனில் எகிப்து என்பது உலக சாம்ராஜ்யமாக இருந்தது. There will be 7 great powers. The first power is the Egyptian empire. மிக வல்லமையான சாம்ராஜ்யங்களிலே மிக 7 சாம்ராஜ்யங்கள் எழும்பும். முதல் சாம்ராஜ்யம் will be Egypt. அதில் முதலாவது சாம்ராஜ்யம் எகிப்து. Egypt was a world power. உலகத்தில் வல்லமை உடையதான உலக வல்லமை உடைய நாடாக கொண்டிருந்தது எகிப்து அந்த நாட்களில் இருந்தது. Even now you see the pyramids. இன்றைக்கும் நாம் அந்த எகிப்தியருடைய பிரமிட்களை பார்க்கிறோம். Just like you see countries ruling, God allowed the Egyptians to have control over the entire world. எப்படியாக தேசங்கள் இன்றைக்கு பல நாடுகளை ஆளுகிறதோ அதே போல அந்த நாட்களிலே எகிப்து ஆனது உலகத்தை ஆண்டது. Okay, and the Bible says that this hand was against the Israelites. இந்த கரமானது இஸ்ரவேலருக்கு விரோதமாக இருந்தது என்று வேதம் கூறுகிறது. Pharaoh whom God raised up. தேவன் எழுப்பினதான பார்வோன். Always God raises up kings. தேவன் தான் ராஜாக்களை எழுப்புகிறார். Go to the book of Romans chapter 9:17. The scripture says unto Pharaoh, even for the same purpose have I raised thee up. வேதம் வாக்கியம் இவ்வாறாக சொல்லுகிறது, இதற்காகவே உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. So who raises up Pharaoh? பார்வோனை எழுப்பினது யார்? I say God. தேவன் சொல்றார், நான் தான். So God raises up Pharaoh, and this Pharaoh stretches out his hand against the people of God. தேவன் தான் பார்வோனை எழுப்பினார், ஆனால் இந்த பார்வோன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தன் கரத்தை நீட்டினார். So we have to understand God is in absolute control. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன்
பூரணமாக முழுமையுமாக அவரே ஆளுகை செய்கிறார். And Jabez was a wise man. யாபேசு ஞானமுள்ளதான ஒரு மனிதன். We find in 1 Chronicles chapter 4 verse 10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Though his name was sorrow, அவனுடைய பெயர் துக்கம் என்று இருந்தாலும், because his mother bare him with sorrow, that's why she named him as Jabez. துக்கத்தோடு கூட அவள் பெற்றதினாலே தாய் அவளுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். So all his young time or all his life as a youth, he was nicknamed, like today you call sorrow. Jabez means sorrow because my mother bare me with sorrow. That's the meaning. Jabez was a sorrowful person. எப்படியாக இன்றைக்கு நாம் பெயர்களை சில பெயர்களை வைத்து நம் பிள்ளைகளை கூப்பிடுகிறோம், அதை போலவே அந்த நாளிலே யாபேஸ் வளர்ந்த நாட்களிலே, அதாவது சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்த நாட்களிலே, அந்த நாட்கள் முழுவதும் யாவரும் அவனை துக்கம் 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 என்று தான் அழைத்திருக்கிறார்கள். ஏனெனில் அவனுடைய பெயரின் அர்த்தமே துக்கமாம். And his mother called his name Jabez, saying, because I bear him with sorrow. அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். So Jabez means sorrow. யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தமாம். But this person who was nicknamed as sorrow was suddenly became wise. இந்த துக்கம் என்று பெயர் பெற்றதான இந்த நபர் திடீரென்று ஞானமுள்ளவராக மாறிவிட்டார். How to be more honorable than all his brethren. எப்படி தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் பார்க்கலாம் அதிக கனமுள்ளவனாக மாறுவது என்பதை கற்றுக்கொண்டார். So he prayed in verse 10. 10வது வசனத்திலே பார்க்கிறோம், யாபேஸ் ஜெபித்தார். Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldst bless me indeed and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldst keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். The Bible says one of the prayer requests, you find the main request, that thine hand might be with me. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் ஜெப விண்ணப்பங்களில் மிக முக்கியமாக அவர் கேட்டதான ஒன்று. Lord, your hand should be with me. கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். And when God's hand is with you, many things will happen. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும் என்றால் பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். And the Bible says, and God granted him that which he requested. அவன் என்ன வேண்டிக் கொண்டானோ தேவன் அதை அருளினார். So today, Church of God, இன்றைக்கு தேவ சபையே, the Philistines will no more enter the coast of Israel as long as Samuel is alive. சாமுவேல் உயிரோடு இருக்கும் வரை பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருடைய எல்லைக்குள் நுழைய மாட்டார்கள். That is what God is telling. இதைதான் தேவன் சொல்லுகிறார். So I hope you all understand the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். And whether you believe it or not, this is going to happen in our lives. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. Because this is the plan of God. ஏனெனில் இது கர்த்தருடைய திட்டமாம். If one man can believe, it will happen. ஒரு மனிதன் விசுவாசிக்க கூடுமானால் அது நடக்கும். If you can believe for your family, it can happen. உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு அவ்வாறாகவே நடக்கும். And we are not believing simply taking some words. We are believing because it is a word which God is giving to us. இது ஏதோ ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை, தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை தான் நாம் விசுவாசிக்கிறோம். So hereafter we are going to see the hand of the Lord working. இனிமேல் நாம் தேவனுடைய கரம் நமக்காக செயல்படுகிறதை பார்ப்போம். When the hand of the Lord works for us, we will see the favor of the Lord. கர்த்தருடைய கரம் நமக்காக செயல்படும் பொழுது தேவனுடைய தயவை நாம் அனுபவிப்போம். We will see the hand of the devil paralyzed. சத்துருவுடைய செயல்கள் கரமானது செயலிழந்து போயிருக்கிறதையும் காண்போம். We will see the hand of the Egyptians paralyzed. எகிப்தியருடைய கரம் செயலிழந்து போகிறதையும் நாம் காண்போம். The hand of the Amorites paralyzed. எமோரியருடைய கைகள் செயலிழந்து போகிறதையும் நாம் காண்போம். Above all, the hand of Pharaoh will not be functioning. அதற்கு மேலாக பார்வோனுடைய கரம் செயல்படாது. Though it may function against others, it won't function against you. மற்றவர்களுக்கு விரோதமாக அதே கரம் செயல்படலாம், ஆனால் உங்களுக்கு விரோதமாக அது செயல்படாது. Because God's hand will be working for you. காரணம் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செயல்படும். This is a very exciting message. We will bring it as a message very soon. இது மிகவும் சுவாரஸ்யமான கர்த்தருடைய வார்த்தையாகும். இதை நம் செய்தியாக வெகு சீக்கிரத்திலே நாம் கேட்போம். And I feel the time has come for God's hand to move on behalf of his people. தன்னுடைய ஜனங்களுக்காக தேவனுடைய கரம் கிரியை செய்ய போகிறது. And it is definitely going to move for those who work for eternity. நிச்சயமாக யாரெல்லாம் நித்தியத்திற்காக கிரியை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் செயல்படும். It's going to work double, triple, 4 times certainly
than when you were not working for eternity. நீங்கள் நித்தியத்திற்காக நீங்கள் கிரியை செய்யாமல் இருந்ததான நாட்களில் செயல்பட்டதை பார்க்கலாம். கர்த்தருடைய கரமானது 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு வல்லமையோடு கூட உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். Or maybe 10 times or 50 times also. அல்லது 10 மடங்கோ அல்லது 50 மடங்குகளாகவோ இருக்கலாம். Because the time has come. ஏனெனில் அந்த காலம் வந்துவிட்டது. We have been teaching about eternity all these days. இவ்வளவு நாட்களாக நித்தியத்தை குறித்து நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தேன். But now the time has come for us to teach on the hand of the Lord. இப்பொழுது நாம் திரும்பவுமாக தேவனுடைய கரத்தை குறித்து நாம் பேச வேண்டியதான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். Coupled with eternity. நித்தியத்தோடு கூட கர்த்தருடைய கரமும். And it's really exciting because when you see the words, the Bible says the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மிகவும் அருமையாக இருக்கிறது. இவ்வாறாக சாமுவேலின் நாட்களெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. Why? ஏன்? Because something was there in Samuel. ஏனெனில் சாமுவேலுக்குள் ஒன்று இருந்தது. Something was there. சாமுவேலுக்குள் ஒன்று இருந்தது. Something was there in Jabez. யாபேசுக்குள் ஒன்று இருந்தது. Only God knows. அது தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். And something is there in us. நமக்குள்ளாகவும் ஒன்று இருக்கிறது. Whether you know it or not. நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் God knows everything, brother. தேவனுக்கு சகலமும் தெரியும். The way God sees is totally different from the way man sees. கர்த்தர் பார்க்கிறதான விதமானது முற்றிலும் மனுஷன் பார்க்கிற விதத்திற்கு எதிர்மாறானது. God never sees as man sees. மனுஷன் பார்க்கிற வண்ணமாக தேவன் மனிதனை பார்ப்பதில்லை. So I'm 100% sure, and you're also 100% sure that the word of God is going to work in our lives. நான் 100% நிச்சயித்திருக்கிறேன். நீங்களும் தேவனுடைய வார்த்தையை 100% நம்புகிறீர்கள் என நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். So let us be full of thanksgiving. ஆகவே நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போம். Let us keep on praising the Lord. கர்த்தரை நாம் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருப்போம். I told you something, don't forget. Only for Samuel God did this. மறந்து விடாதீர்கள், சாமுவேலுக்கு தான் தேவன் இந்த காரியத்தை செய்தார். God did this for Moses. மோசேக்கு இதை செய்தார். As long as Moses was alive, nobody could rise up against Moses. மோசே உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவரும் மோசே எதிர்த்து நிற்க முடியவில்லை. As long as Joshua was alive, nobody could rise up against him. யோசுவா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவராலும் எழும்ப முடியவில்லை. So let's take this seriously. ஆகவே இவைகளை நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம். Instead of assuming that God is going to work for us. தேவன் நமக்காக கிரியை செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக There are certain reasons why God moves for certain people. தேவன் சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் விசேஷமாக செயல்படுகிறார் என்றால் சில காரணங்கள் உண்டு. So we will be teaching you, we are already teaching you, we will be teaching you more on this. இது குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு போதித்திருந்தாலும் திரும்பவுமாக இதை குறித்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு போதிக்க போகிறேன். But to put it in a nutshell, very simple, you concentrate on eternity and you will find that God's hand will be moving very powerfully. மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நித்தியத்தின் மேல் கவனமாக இருப்பீர்களானால், அதற்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த வல்லமையோடு கூட செயல்படும். Just think how good it will be if God's hand is upon your child. தேவனுடைய கரம் உங்களுடைய பிள்ளையின் மேல் இருக்கிறது என்றால் அது எவ்வளவு அருமையாக இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். Just think about it, brother. சற்று சிந்தனை செய்து பாருங்கள். After that you need not even think about your child. அதற்கு பிறகு நீங்கள் உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் சிந்திக்கவே அவசியம் இல்லை. Why should you think when God's hand is upon your child, what can you do more than that? கர்த்தருடைய கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருக்கும் பொழுது அதற்கு மேல நமக்கு என்ன தேவை? See, when God's hand is upon somebody, nobody can think about that person. You can just forget, because that hand of the Lord knows what to do for that particular person. ஒரு நபரின் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்றால் அந்த நபரை குறித்து மற்ற யாரும் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ஏனெனில் அந்த கரமானது அந்த நபருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கும். It did for Jabez. யாபேசுக்கு அப்படிதான் நடந்தது. After that, Jabez's mother need not even think about Jabez. அதற்கு பிறகு யாபேசினுடைய தாய் தன்னுடைய மகனை குறித்து சிந்திக்கவே அவசியம் இல்லை. It doesn't matter how Jabez was born. யாபேஸ் எப்படி பிறந்தார் என்பது பொருட்டல்ல. Maybe he gave a lot of sorrow to his mother. ஒருவேளை பிறக்கும் பொழுது தாய்க்கு பல வேதனைகளை கொடுத்திருக்க கூடும். Maybe his name may be nicknamed Sorrow. ஒருவேளை அவருடைய பெயர் துக்கம் 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 என்று அழைத்திருக்கலாம். It makes no difference what name you have been given by your parents. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க அது பொருட்டல்ல. The question is, what are you going to pray today? இன்றைக்கு நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீர்கள் அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். And whether God is going to answer your prayer. அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க போறாரா அதுதான் காரியம். So let's be wise. ஞானமுள்ளவர்களாய் இருப்போம். Because God is a good God. இந்த தேவன் நல்ல தேவன். And he's going to do great things today. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார்.